நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். வெயிட் பண்றீங்க? ஈஸியா ஏசி வாங்க, டார்னிங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ஏஎம்ஆர் சிமங்கலை ஜுவல்லர்ஸ் தாங்க. நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நாடாளுமன்றத்தில் எப்படி ஜனநாயகம் இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். வட மாநிலங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, தென் மாநில நிதியை எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாரபட்சமற்ற சீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறோம். 25 ஆண்டுகள் தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, இங்கே 100 நாள் வேலை, மகாத்மா காந்தி பெயரில் மகாத்மா காந்தி ஊரக வேலைப்பை உறுதி திட்டம். இந்த திட்டத்தில ஏறக்குறைய 3000 கோடி ரூபாய் கொடுக்காமல் நிலுவையில் இருக்கிறது. நம்முடைய மக்கள் எல்லாம் பணியாற்றி விட்டு கையில் பணம் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் ஏமாந்து இருக்கிறார்கள். எதற்காக இந்த பாரபட்சம்? இந்த பள்ளி கல்வித்துறையில ஏறக்குறைய 2350 கோடி தர இருக்கிறது. கேட்டால் தர மறுதளிக்கிறார்கள். என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? நீங்கள் மும்மொழி கொள்கையிலே நீங்கள் கையெழுத்திடுங்கள், மும்மொழி திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே இருமொழி கொள்கை இருக்கிறது. வட மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் எதையும் திணிக்க வேண்டாம், எங்கள் குழந்தைகளுக்கு எது வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொல்லுகிறோம். இதை சொன்னால் தவறு என்று சொல்லுகிறார். இப்படி பாராபட்சமற்ற இந்த மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும். இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது? இந்த தலைப்பையில நம்முடைய பாசமிகு தலைவர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்.